நைட்டில் வெளியே போனால் இப்படி தான் இருக்கும் போல். ராஜு அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது போகிற வழியில் ஒரு தங்கத்தோடு கிடக்குது. அதை குனிஞ்சு எடுத்தவன் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தான். யாராச்சும் திருப்பி வந்து கேட்டுருவாங்க அப்படின்னுட்டு. வீட்டுக்கு போனதும் அதை யார் கையிலையும் கொடுக்காம சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தூங்குனதும் கொஞ்ச நேரத்தில் என் தோடு கொடு, என் தோடு என் தோடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அவன் தூக்கத்துலேருந்து பக்கன்னு கண்ணு முழிச்சு பார்க்குறான், என்னது அது அப்படின்ட்டு. உடனே அந்த டோருக்கு பக்கத்தில் நின்று அவனையும் யாரோ உத்து பார்க்குற மாதிரி ஒரு ஷேடோ தெரியுது. அவன் பயத்தில் கண்ணை மூடி அமைதியாக படுத்துட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போது மறுபடியும் வந்துட்டு ஒரு குரல் கேட்குது, என் தோடு கொடு, என் தோடு எனக்கு வேணும் அப்படின்னுட்டு. அந்த சத்தம் இப்போது அவன் காலுக்கிட்ட வந்து கேட்குது. அவன் காலுக்கிட்ட வந்துட்டு கேட்டதும் கண்ணை முழிச்சு பார்க்குறான். அது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே ஏறி கழுத்துக்கிட்ட வந்துச்சு. என் தோடு எனக்கு வேணும், என் தோடு கொடு அப்படின்ட்டு போட்டு கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சுது. அவன் பயத்தில் ரொம்ப சத்தமாக கத்தினான். வீட்டில் தூங்கிட்டு இருந்த எல்லோரும் ஓடி வராங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு. கேட்டதும் அவன் மேலே உட்காந்துருந்த அந்த உருவம் காணாமல் போச்சு.